இச்சபோட் சினிமாவில் எந்த நினச்சி பார்க்க பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா, துள்ளுவதோ இளமை அப்படிங்கிற ஒரு படத்தில் வந்து தனுஷ் அவர்களுடைய ஃபர்ஸ்ட் படம் எல்லாருக்கும் தெரியும். அந்த படத்தில் வந்து 2 ஹீரோ அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ தனுஷ் கூட சேர்ந்து அபிநய் அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹீரோ லெவலுக்கு வந்து அவரோட கேரக்டர் வந்து ஸ்கெட்ச் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிதும் வந்து பேசப்பட்டார். ஒரு ஹேண்ட்ஸமான ஒரு ஹீரோவாக வந்து அவர் கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் வருவார் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு வந்து இருந்தது. ஸோ ஆனால் தமிழ் சினிமாவில் அவருக்கு வந்து பல வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா சரியாக வந்து அமையல. ஸோ அதுக்கப்புறமா வந்து அவர் வந்து சினிமா விட்டே வந்து போயிட்டுருந்தார். ஸோ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் திரும்பவும் வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அவர் அப்பியர் ஆனார். ஸோ அவரோட லுக் வந்து நிறைய பேர் கம்பேர் பண்ணியிருந்தாங்க. அப்போ எப்படி இருந்தார், இப்போ எப்படி இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவர் ஒரு சேஞ்ச் ஓவர் பண்ணி நிறைய இன்டர்வியூஸ் இந்த மாதிரி திரும்பவும் வந்து ஒரு சில படங்களில் வந்து அவருக்கு நடிக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள்லாம் வந்து கிடைச்சது. ஸோ அப்போது இப்படி போயிட்டுருக்க இந்த ஒரு தருணத்தில் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ கல்லீரலில் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகிருக்கார் போல். அதோட ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிப் வந்து அவர் ஹெல்ப் கேட்டு வந்து ஒரு விஷயம் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கிறதாகவும் அவர் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ அவர் இப்போ வரையும் வந்து ட்ரீட்மெண்ட்காக வந்து 15 லட்ச ரூபா வந்து செலவு பண்ணியிருக்காராம். ஸோ இன்னும் 28 லட்ச ரூபா கிட்டே வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லி ஹெல்ப் வந்து கேட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து சோஷியல் மீடியாவில் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போதே வந்து செம கஷ்டமாக இருக்குது. ஸோ எப்படி இருந்த ஒரு மனுஷன் இப்போது இந்த நிலமையில் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. ஸோ கண்டிப்பாக வந்து அவருக்கான ஒரு ஹெல்ப் அட்லீஸ்ட் சினிமா சைட்லேருந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்கனால ஈஸியாக வந்து மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது அவங்க இன்னும் நல்லா ஹெல்ப் பண்ணலாம். ஸோ ஹோப்ஃபுல்லி அவர் வந்து சீக்கிரமாகவே வந்து குணமாகி திரும்பவும் பழையபடி வரணும் அப்படிங்கிறத நம்ம ப்ரே பண்ணிப்போம். ஸோ இந்த ஒரு அப்டேட் தான்.